இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என் பையனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வாரம் நான் கொஞ்சம் நிறைய திங்ஸ் வந்து வாங்கி வச்சேன். பட் நான் சம்பளம் போல அனுப்ப முடியல. என் பையன் அம்மா வாங்கி வச்ச திங்ஸ் எங்க வாங்கி வைக்க திங்ஸ் என்னன்னு எனக்கு டெய்லி டெய்லி திட்டிட்டு இருக்கான். ஸோ அதனால நாளைக்கு இங்க இருந்து ஒரு கேரளா ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போறாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு 10 கேஜ் கொடுத்து விடலான்னு ஒரு பிளான். ஸோ அந்த மாதிரி 10 கேஜி தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மெயினான பொருள் மட்டும்தான். இப்போ ஸ்டிக்கர்ஸ் பார்த்தோம்னா இதே ஒரு கிலோ இருக்கும். ஏற்கனவே காமிச்சதுதான் இந்த ஸ்டிக்கர்ஸ் சாக்லேட். இந்த சாக்லேட்டும் எல்லாமே மெல்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சாக்லேட். ஏன்னா என் பையன் சின்ன பையன் இல்லையா, மெயினா சாக்லேட் தானே குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுனால இது வந்து பிஸ்தா, ரோஸ்டட் பிஸ்தா, ஸ்வீட்டாவும் இருக்கும் சால்ட்டியாவும் இருக்கும். இது ஒரு கிலோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாதாம் பருப்பு, இதுவுமே வந்து சால்ட்டி போட்டுறதுனா டேஸ்டா இருக்கும். இதை ஊற வைக்கலாம், அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். ஸோ அது இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு நட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என் பையன் வந்து பர்ஃப்யூம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதனால அவனுக்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன். அடுத்து இது வந்து அத்தர் மாதிரி ஒரு இதையும் வாங்கியிருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து 2 பவுடர். என் பையனுக்கு தான் எல்லாமே 2 பவுடர் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருக்கேன். அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பையனுக்கு எல்லாமே நான் தாங்க மூங்கி பார்த்து ஷாப்பிங் பண்ணி வருவேன். ரொம்ப என் பையனை ரொம்ப மிஸ் பண்றேன். எல்லாரும் மிஸ் பண்றீங்களா? செல்லக்குட்டி ஐ லவ் யூ. அம்மா உமா சொல்றேன். இவர் உனக்கு தான் எல்லா பொருளும் நாளைக்கு அனுப்பிடுவேன். உனக்கு வந்து அம்மா ஜட்டி வாங்கியிருக்கேன், பனியை வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த ட்ரெஸ் பாருங்க, அழகா இது பீச் போட்டு போகலாம், மால் போட்டு போகலாம். சூப்பரா கலர்லாம் பாருங்க, அழகா இருக்குல்ல. என் பையன் கியூட்டா இருப்பான். ஸோ அவனுக்காக செலக்ட் பண்ணி நான் ஒரு 2 இப்போ கொஞ்சம் தான் அனுப்புறேன். மற்ற பொருள்லாம் இருக்கு, கார்கோ சென்ட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க. ஸோ ஒரு 2 ட்ரெஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதான் அனுப்புறேன். அதுக்கடுத்து வந்து ஸ்பூனு. அவன் வந்து ஸ்கூலுக்கு ஸ்பூன் எடுத்து போவான். ஸோ அவனுக்காக செலக்ட் பண்ணி தகப்பில்ல இந்த பாரு அம்மா ஸ்கூலுக்கு போனது ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு. ஸோ இந்த மாதிரினா ப்ரஷ்னா கொஞ்சம் வீட்டு பிள்ளைங்க வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து க்ரையான் நிறைய இருக்கு, இருந்தாலும் இப்போதைக்கு இதை அனுப்புறேன். அதுக்கு அடுத்தது ஒரு என்னது ஸ்லிப்பர். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாட்ச், அப்புறம் பென்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எரேசர். ஸோ இன்னொன்று என்னன்னா செப்பல் போட்டு விட சொன்னாங்க. என் வீட்டுல வந்து வெளியில போட்டு போற செப்பல். ஸோ இந்த செப்பல் ஸோ பாருங்க எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ இந்த பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. இது வந்து என் பையன் வந்து என் பையனும் கட்டிக்கலாம், இல்லை ஹஸ்பண்டும் கட்டிக்கலாம் இந்த வாட்ச். ஸோ எல்லாமே வந்து இது எல்லாமே சேர்த்து அது ஒரு பால் சொல்லலாம். இங்க பாருங்க பால். ஸோ பால் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த பொருள் எல்லாமே வந்து என் பையனுக்கு வந்து சென்ட் பண்ண போறேன். நீங்களும் வந்து மாசம் மாசம் ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நான் மாசம் மாசம் வாங்கி வைக்கிறேன். ஒன்னா போய் வாங்கி வச்சு எல்லா படமும் தீர்ந்து போயிட்டு அனுப்புறதுக்கு பணம் இல்லை. ஸோ தங்க பிள்ளை ஒரு அங்கிள் வருவாங்க, நாளைக்கு அவங்க ஃப்ளைட் ஏறுறாங்க. ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ள அவரோட கைக்கு கிடைக்கின்ற தங்கம் ஏற்கனவே அவங்க வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த தாங்க ஃபாரின் லைஃப். நம்ம பிள்ளைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்ம தான் இதை இந்த மாதிரி அனுப்பி விடணும். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.